ஒரு நாள் அங்க மெட்ராஸுக்கு போயிருந்தோம். சரி. மெட்ராஸுக்கு போயிருக்கும் போது வில்லுப்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். அப்ப போகும்போதும் கூட்டம், வரும்போது அதை விட ரொம்ப கூட்டம். திடீர்னு டிக்கெட் எடுத்து திடீர்னு போனோம் பாத்துக்கிடுங்க, வேற வழி கிடைக்கல. வரும்போது கூட்டம்னா ரொம்ப கூட்டம், கால வைக்கிறது கூட இடம் கிடையாது. சரி என்ன செய்ய, நாளைக்கு வேற ஊருக்கு வில்லுக்கு போகணுமே அப்படின்னு அடிச்சு பிடிச்சு ஏறியாச்சு. ஏறினதுக்கு பிறகு பின்னால இருக்காங்க பாருங்க 4 பேரு. இவங்க 4 பேரு நீங்க உள்ள போங்க, ஏதாவது ஒரு ஸ்டாப்ல ஏதாவது ஒரு ஆள் இறங்க போய் இடத்தை பிடிச்சு உட்கார்ந்துக்கிடுங்க அப்படின்னு இவங்க 4 பேரையும் உள்ள அனுப்பியாச்சு. நான் என்ன செஞ்சேன், வாசலுக்கு பக்கத்துல கொஞ்சம் உள்ள தள்ளி என் பெட்டி இருக்கிறதுல இந்த பெட்டியை வச்சிருந்தாங்க. அந்த பெட்டியில போய் என் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டேன். மறுபடி எல்லாரும் அவங்கவங்க இடத்தை பார்த்துட்டாங்க. நமக்கு வேற இடம் இல்லைன்னு இந்த குடத்துக்காரர் என்னஞ்சாரு தெரியுமா, இடம் இவருக்கு இல்ல, நின்னுகிட்டே இருந்தாரு. கடைசியில வேற வழி இல்ல அப்படின்னு கக்கூஸ் பக்கத்துல இங்குடியும் பாத்ரூம் இருக்கு, இந்த பக்கமும் பாத்ரூம். ஆமா இப்படி இருக்கு பாத்ரூம், இதுக்கு இடையில கேப்பு. ரயில்ல எப்படி இருக்கும் பாத்ரூம்? ஆமா நடுவுல கேப்பு, ஆள் நடந்து போற இடமே அதுதான். அப்ப இவருக்கு இது உண்மையிலே நடந்தது. அப்ப இருக்கிற வழி இல்லாம ஏன்னா மாத்திரை போட்டிருக்காரு, நல்லா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஏற்கனவே வில்லுப்பாட்டு வேற தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம், தூக்கமே கிடையாது, வேற வழி இல்லாம நிக்கையும் தெம்பு இல்ல அவருக்கு. பாத்ரூமுக்கு இடையில போய் அந்த பாத்ரூம் செவத்துல ஒரு மரவுக்கு ஒரு துணியை போட்டு, ஆமா போர்வையை கீழே வச்சு, இவர் வச்சிருப்ப எப்பவும் ஒரு அட்டை வச்சிருப்பாரு பரிசு போயிடும் மாதிரி, அதை கீழே போட்டாரு. பேக்க பின்னால முதுகுக்கு வச்சாரு, போர்வையை முன்ன குத்த வச்சு இப்படி மூடி தூங்கிட்டாரு. அந்த நாத்தத்துகளுக்கு எப்படித்தான் இருந்தாரோ எப்படித்தான் தூங்கினாரோ எங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு புட்டு அசையல, ஆள் அப்படியே அள்ளி வச்ச மாதிரி அப்படியே இருக்காரு. ஆள் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு பாத்ரூமுக்கு, நமக்கு எதுக்கு அப்படி அதே மூணு நம்ம அசையாம படுத்து. அதனால தூக்கத்துல இவர் அடிச்சுக்கிட யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவர். அப்படியே விட்டா இப்ப தூங்கிடுவேன். அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்திலே சமாளிச்ச ஒரு பாத்ரூம் பக்கத்துல இதெல்லாம் எம்மாத்தனம் அவருக்கு சூப்பரா இருக்கும். ஆமா உட்கார்ந்து பாத்துட்டு போது நல்லா அழகா இருப்போம். தூங்கும் போது முகத்தை கொஞ்சம் அசிங்கமாக்கி விடும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இயற்கை, அதுக்கு தான் மூடி இருப்பாரா. நான் யாருமே தூங்கும்போது வாழைப்பழம் தான் தூங்குவேன். அந்த மாதிரி தூக்கத்தை நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஆமா